எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். அதாவது நமது எடிசன் டாக்கீஸில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிபல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு புரட்சினே சொல்லலாம். இது கம்யூனிஸ்டுக்கு தகுந்த வார்த்தை ரிபல். அதாவது கிரீன் ஸ்டுடியோ ஞானவேல் தயாரிப்பில் ரிபல் ஜிவி பிரகாஷ் மற்றும் மமிதா பைஜு, கருணாஸ், சுப்பிரமணிய சிவா, காலேஜ் வினோத், நிறைய ஆர்டிஸ்ட்கள் நடிச்சிருக்காங்க. படம் கம்யூனிஸ்டை பேஸ் பண்ணாத ஒரு கதையாக பண்ணியிருக்காங்க. படத்தில்னு பார்த்தீங்கன்னா கதைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்டர் பிரிக்கிற நேரத்தில் காமராஜர் அந்த நேரத்தில் பார்டர் பிரிக்கிற போது கன்னியாகுமரியை நமக்கு வச்சுக்கிட்டு கன்னியாகுமரி நமக்கு எழுதி வாங்கினார், திருப்பதியை விட்டு கொடுத்தாரு, சென்னை நமக்கு கிடச்சி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூணார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தது. ஆனால் அன்றைக்கி பார்டர் பிரிக்கிற போது கேரளாக்காக விட்டு கொடுத்தாரு. பட் மூணாறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நிறையா. இப்போ கதையோட கருவை இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயக்குனர் பார்த்தீங்கன்னா நிகேஷ்னு இயக்குனர், ஒளிப்பதிவாளர் அருண் ராதாகிருஷ்ணன், ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்தோட இசையமைப்பாளராக இசையமைச்சார். ரீரெக்கார்டிங் சொல்கிற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு, ஒரு பொயட்டிக்காகவே இருக்குது. அதே மாதிரி அருண் ராதாகிருஷ்ணனோட ஒளிப்பதிவை பாராட்டியதே தீரணும். அந்தந்த டோனுக்கு தகுந்த மாதிரி மூணாருக்கு எப்படியோ அதே மாதிரி கேரளாவில் ஒரு பாலக்காடில் நடக்கிற சம்பவம், காலேஜில் நடக்கிற சம்பவத்தை தான் மையமாக வச்சு நிகேஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சாதாரண குடும்பத்து ஆளுங்க ஒரு காலேஜ் கேரளாவில் போய் படிக்க போகிறானுங்க. அங்கே நடக்கிற பிரச்சனை தாங்க வழக்கம் போல். என்ன பிரச்சனை? காலேஜ் எலெக்ஷனு, அதில் யார் தலைவர் வரும். அப்படி வந்தால் இயக்குனர் எந்த கருத்தை சொல்ல வந்திருக்காரோ அதை கொஞ்சம் குழம்பியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒன்று மதத்தை சொல்லியிருக்கணும், அல்லது நாட்டை சொல்லியிருக்கணும். தமிழ்நாடு கேரளா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை சொல்லியிருக்கணும். அங்கே அதாவது ஜாதி பிரச்சனையை சொல்லியிருக்காரு. அதை வன்மையாக எடுத்துக்கிட்டு கேரளாவில் கம்யூனிஸ்ட் நாடு அங்கேயும் பார்த்தீங்கன்னா. பட் இயக்குனர் ஸ்க்ரீன் பிளேயில் தெள்ள தெளிவாக ஒரு காலேஜ் நடக்கிற சம்பவங்களை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். ஹீரோயின் அதே மாதிரி, அதாவது மதுமிதா பைஜு பிரமாதமான நடிச்சிருக்காங்க. மலையாளியா அந்த எலெக்ஷன் நிற்கிற ஒரு கேண்டிடேட்டாக அவங்களும் பண்ணியிருக்காங்க. பட் இந்த எலெக்ஷனில் நம்மளாம் மான மரியாதையோடு இருக்கணும்னா நம்மளும் இந்த எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணால் தான் நம்மளால் நிற்க முடியுங்கிற எண்ணத்தில் ஜிவி பிரகாஷ் எலெக்ஷனில் நிற்கிற முயற்சி பண்ணுறாரு. ஜிவி பிரகாஷோட அப்பா சுப்பிரமணிய சிவா, அவங்க அம்மா நிறைய படங்கள் நடித்த ஒரு கூத்துப்பட்ட நடிகையும் பிரமாதமாகவே பண்ணியிருக்காங்க. அதாவது வழக்கம் போல் கதை தான். அந்த கதையை இப்போ காலேஜின்னு ஒரு மேட்டராக பண்ணி சிறப்பான முறையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் சில இடங்களில் சினிமாவில் அதாவது லாஜிக் பார்க்கக்கூடாது, மேஜிக் இருக்கிற இடத்துல லாஜிக் பார்க்கக்கூடாதுன்பாங்க. எல்லா டோரையும் பூட்டுறது, அவ்வளோ எடுத்து பூட்டுறது கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருப்பார். அது உண்மையாகவே சிறப்பாக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து படிக்க போய் அங்கேயே படித்து அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்க கருணாஸ் கேரக்டர் சொல்லும்படியான கேரக்டராக இருக்குது. அவர் தான் அந்த பசங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் இருக்கார். அவர் பண்ணுற உதவியில் தான் இந்த பசங்க அவ்வளோ போராட்டங்கள் பற்றியில் அங்கே இருந்து படிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பையனுக்கு திடீர் மரணம், ஜாதிங்கிறத ஒரு பிரச்சனையை வச்சு இந்த எலெக்ஷனில் ஆரம்பிக்கிற கூத்து தாங்க. எலெக்ஷன்னாலே சண்டை, அதில் காலேஜ் எலெக்ஷன்னாலே பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிகேஷ் அந்த காலேஜ் மேட்டரை தான் தூக்கி ஒரு உண்மை சம்பவங்கிறாரு. பட் நடந்திருக்கலாம், பார்க்க வேண்டிய படம் தான். அதான் நிகேஷ் ஒரு முறை பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் வர வர கை தேர்ந்த நடிகர் ஆகிட்டாருன்னு தான் சொல்லலாம். முன்னெல்லாம் சாக்லேட் பாய் இருப்பார். இப்போ உண்மையாகவே வர வர அவர் அந்த படங்களில் ஆக்ஷன், இந்த படத்தில் ஒரு கம்பெனி சித்தாந்தமாக பேசக்கூடிய ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு. சுப்பிரமணிய சிவா இந்த படத்துலையும் காடு வெட்டி குருக்கு அப்புறம் இந்த படத்துலையும் ஒரு கம்யூனிஸ்ட் வாதியாக தெளிவாக தெரிகிறாரு. ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இயக்குனர் ஐயா கம்யூனிஸ்ட் எங்கே உருவானதுன்னா ரஷ்யாவில் உருவாச்சு. அங்கேயே கம்யூனிஸ்ட் செத்து போச்சு வர வர. அதனால் இந்த கம்யூனிஸ்டோட தாக்கம் இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் கேரளாவில் தலையூண்டி நிற்குது. அங்கங்கே இந்தியாவுக்குள்ள அங்கங்கே இருக்குது, மேற்கு வங்காளத்தில் இருக்குது. ஆனால் கம்யூனிஸ்டோட இதை யாருமே கம்யூனிஸ்டோட கொள்கை நியாயமான கொள்கை, அதை யார் சார் உணர்வார்? இன்றைக்கி உண்மை நியாயங்கிறத யார் எடுத்துக்கிடுவார்? அந்த அடிப்படையில் பார்க்க போனோம்னா ரீபல் பார்க்க வேண்டிய படம், பார்க்கக்கூடிய படம் தான். தேட்டரில் போய் பாருங்கள். இயக்குனர் முதல் படமே இவ்வளோ பெரிய டார்ஜெட்டியான ஒரு படத்தை எடுத்து இயக்கி மக்கள் பார்வை கொண்டு வந்திருக்கார். வாழ்த்துக்கள். வழக்கம் போல் ரிலீஸ் பண்ணது யாருன்னீங்கன்னா, அது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக தான் அமையும். அந்த அடிப்படையில்
ரீபலும் மாபலும் வெற்றி படம் அமைய மனதார எடிசன் டாக்கீஸ் வாழ்த்துகிறது. போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். நாங்கள் சொல்கிற ரிவ்யூ உண்மையாகவே நல்ல படங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு தடவை பார்க்க வேண்டிய படம். தயவுசெய்து எடிசன் டாக்கீஸ் நேயர்களே ரிவ்யூவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.